கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று பரலோக தேவன் சொல்லியிருக்கிறார். அந்த தேவன் நமக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கும் ஒரு புதிய காரியத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். அதற்கு அவர்கள், ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாயிருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. வசனம் 42. இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாயிருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள். ஆண்டவர் இங்கே 2 காரியத்தை சொல்லுகிறார். நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாயிருந்தால், அதாவது ஆபிரகாம் உங்களுக்கு தகப்பனாயிருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்கள். என்ன ஆபிரகாமின் கிரியை? ஆபிரகாம் தேவனை நேசித்தார், ஆகவே தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். ஆபிரகாம் தேவனை நேசித்தார், ஆகவே தேவனை விசுவாசித்தார். 2 காரியமும் செய்தார். அவருடைய கிரியைகள் என்ன? தேவனை நேசித்ததினால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து கல்தேய தேசத்தை விட்டு புறப்பட்டு வந்தார். தேவனை நேசித்ததினால் தேவனை விசுவாசித்து தேவன் காட்டும் தேசத்துக்கு கடந்து சென்றார். இன்னைக்கு 2 காரியத்தை ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். மகனே, என் மகளே, நீ என்னை விசுவாசி. நான் உனக்கு சொல்வதையெல்லாம் விசுவாசி. மக்கள் சொல்வதையெல்லாம் நம்புகிறாய், ஆனால் நான் சொல்வதை நம்புகிறதில்லையே. நீ எனக்கு கீழ்ப்படி. உலகத்தில் எல்லாருடைய வார்த்தைக்கும் பயந்து கீழ்ப்படுகிறாய், ஆனால் எனக்கு கீழ்ப்படிவதில்லை. ஆபிரகாமின் பிள்ளைகளானால் நீங்கள் ஆபிரகாமின் கிரியையை செய்வீர்கள். நீங்கள் செய்ய வேண்டும். 2வது, தேவன் உங்கள் பிதாவாயிருந்தால் நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள். இந்த மாதமெல்லாம் என்னை அவர் ஆசீர்வதிப்பார், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், தேவன் என் பிதா என்று சொல்லுகிறீர்களா? அடுத்த ஒரு கிரியை செய்ய வேண்டும். இயேசுவினிடத்தில் நீங்கள் அன்பாயிருக்க வேண்டும். இயேசுவை நேசித்து இயேசுவை பின் செல்ல வேண்டும். இயேசுவில் அன்பாய் இருந்தால் சிலுவையை சுமக்க வேண்டும், அவருக்காய் பாடுகளை சகிக்க வேண்டும், உபத்திரவங்களை சகிக்க வேண்டும். ஐயோ இயேசுவை, உம்மை பின்பற்றி வந்ததினால்தான் எனக்கு இந்த பாடுகள், இந்த இயேசு வேண்டாம் என்று இயேசுவை விட்டு செல்கிறவர்கள் எவ்வளோ பேர். இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், இஃப் யூ ரியலி லவ் ஜீசஸ், டேக் த கிராஸ் அண்ட் ஃபாலோ ஜீசஸ். ஆண்டவர் இயேசுவை உண்மையாய் நேசிக்கிறீர்கள் என்றால் சிலுவை எடுத்து இந்த இயேசுவை நீங்கள் பின் செல்ல வேண்டும். ஆபிரகாமை போல தேவனை விசுவாசியுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவர் இயேசுவை நீங்கள் நேசித்து அவரை பின் செல்லுங்கள். இந்த 2ஐயும் தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள விரும்புகிற நீங்கள், ஆசீர்வாதத்துக்கு காரணராயிருக்கிற ஆண்டவரை நம்பி விசுவாசித்து பின் செல்லும் பொழுது எதிர் வல்லமைகளை எல்லாம் பார்க்காதபடி, எதிர்க்கிறவர்கள், எதிர்த்து பேசுகிறவர்கள், உங்களை பழி சொல்லுகிறவர்கள், இயேசுவை பின்பற்றினால் அவதூறாய் பேசுகிறவர்கள், தூஷிக்கிறவர்கள், இவர்கள் யாருடைய வார்த்தைகளையும் செவிகளில் ஏற்றுக்கொள்ளாதபடி நான் இயேசுவை பின்பற்றி செல்வேன், நான் இயேசுவை நேசிக்கிறேன் என்று உங்கள் தகப்பனை நேசியுங்கள். வாழ்வில் பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். இம்மையில் 100 ஆசீர்வாதம், பரலோகத்தில் நித்திய ஜீவன். இதுதான் அவரை நேசித்து அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு அவர் கொடுக்கிற நன்மை. இயேசுவை நம்பி வந்தவர்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டதில்லை, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேனப்பா. உம்முடைய பிள்ளைகள் உம்மை தகப்பனாய் ஏற்றுக்கொண்டபடினால் ஆண்டவரே, உம்மை நேசித்து உமக்கு கீழ்ப்படிந்து உம்மை பின் செல்ல உதவி செய்யும்படி ஆஜெபிக்கிறேன். ஆபிரகாமை தங்கள் தகப்பனாய் ஏற்றுக்கொண்டபடினால் ஆபிரகாமை போல உம்மை விசுவாசித்து கீழ்ப்படிய அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். என் வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இரட்சகர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, தேவன் உங்கள் தகப்பனாயிருக்கிறார், ஆண்டவர் இயேசு உங்கள் தகப்பனாயிருக்கிறார், ஆபிரகாம் உங்கள் தகப்பனாயிருக்கிறார். இப்படிப்பட்ட ஜீவ மார்க்கத்தை பின்பற்றுகிற நீங்கள் ஒரு போதும் பின்னிட்டு பார்க்காதிருங்கள், ஒரு போதும் பின்வாங்காதிருங்கள். தொடர்ந்து முன்னேறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.